ஸோ இன்றைக்கி நம்ம சினிமா வித் சந்தோஷில் நம்ம பார்க்க போகிற படம் லால் சலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் வந்துட்டு 100% ட்ரஸ்ட்டு இருந்தால் தான் ஒரு படம் பண்ணுவார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ட்ரஸ்ட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்காரு. அவங்க பொண்ணு இந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்களா, தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வந்து இவரை தூக்கி விடுவார் நம்பியிருக்காரு 100%. அதை வந்து பண்ணியிருக்காங்களா, தலைவர் தான் ஒன்லி ஒன் சூப்பர் ஒன்று காட்டியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட நிலவரம் இப்போ. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஆரம்பமே ஒரு கிராமம் காட்டுறாங்க. இந்த கிராமத்தில் முக்கியமான பிரச்சனை அப்படின்னா மதக்கலவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் வந்து சேர்ந்து இந்த கிராமத்தில் வாழ்கிறாங்க. இவங்களுக்குள்ளே நடக்கிற டெய்லி நடக்கிற பஞ்சாயத்தும் அதில் வந்து நடக்கிற கொலைகளும் கொள்ளைகளும்ங்கிறது தான் இந்த ஊரோட பெரிய பிரச்சனையாக காட்டுறாங்க. ஸோ படம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது, உண்மையை சொல்லியே ஆகணும். இந்த மொய்தீன் பாய்ங்கிற கேரக்டருக்காக தான் எல்லா ஆடியன்ஸுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், என்னையும் உட்பட. ஸோ எப்போ தலைவர் அந்த ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், இன்னும் எவ்வளோ வாட்டி அவரோட ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம்னு ஏங்கிட்டு இருக்கிற நம்மளை மாதிரி ஆட்களுக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. பட் படம் போக போக அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து தலைவர் வந்த அப்புறமே ஸ்லோவாக தான் போச்சுன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இதில் படத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவ்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செந்தில் அவர்களும் தம்பி ராமையா அவர்களோட கேரக்டர் ஆர்க்கு தான் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எந்த விதமான ஒரு ஆர்டிஃபிஷியல் சீன்ஸுமே இல்லை. அதை தாண்டி வந்து தலைவரோட பையனாக வந்து விக்ராந்த் பண்ணியிருக்காங்க. விக்ராந்துக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப அவருக்கான என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அந்த ரோலில் கவர் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஹீரோ முக்கியமான பங்கு வகித்த ஒரு முக்கியமான நபர் வந்து விஷ்ணு விஷால் அவர்கள். அவர் வந்துட்டு கிரிக்கெட் ஆடுற ஸ்டாண்ட்ஸ் ஆகட்டும், அவர் வந்து டிரைவ் அடிக்கிறதாகட்டும், ஒரு புல் அடிக்கிறதும் எல்லாமே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டர்னு தெரியும் நமக்கு விஷ்ணு விஷால் அவர்கள். ஸோ அதே மாதிரி வந்து எல்லாமே ஒரு கிரிக்கெட்டராக அவர் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஒரு பையனா, இந்த ஒரு ஊர்க்காரனா, ஒரு அண்ணனா வந்துட்டு அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை எப்படி வந்து தொடச்சி ஒரு நல்ல மனிதராக வந்து அவர் இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட கேரக்டராக இருக்குது. அது ரொம்ப அழகாக நிஜமாகவே வந்து ஒரு நியூ ஜெனில் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணி அடுத்தடுத்த டயர்ஸ்க்கு முன்னாடி கொண்டு போவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டராக விஷ்ணு விஷால் இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் பிரச்சனை என்ன, படத்தில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, படத்தில் பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் தான் ஒன்று எழுதியிருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஆனால் அந்த பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் வந்து யார்கிட்டேருந்து வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொய்தீன் பாயை தாண்டி யார் அந்த பவர்ஃபுல்லான டைலாக் சொன்னாலுமே அது வந்து நமக்குள்ளே எமோஷ்னலாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவர் அங்கே ஸ்க்ரீனில் இருக்கும்போது அவர் பேசுகிறது மட்டும்தான் நமக்கு வந்து ஈர்க்கப்படும். அதே மாதிரி தலைவரே நிறையா சீனில் அண்டர் பிளே தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவராக எங்கேயுமே பர்ஃபார்ம் பண்ணல, எக்ஸப்ட் ஃபார் ஒன் சீன். எங்கே அவரோட பையனோட கை துண்டாகி அங்கே வந்து ஃபீல் பண்ணுற சீன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. ஸோ தலைவர் வந்து அந்த 6லிருந்து 60 வரை முள்ளும் மலரும் இந்த மாதிரி ஒரு 1980s 1990s ஜோனில் வந்து பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு 20 செகண்ட்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் சீனில் பண்ணுறாரு. அது ரொம்ப அழகாக அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். ஆனால் இந்த மாதிரி சீன் இடையில when they are making emotional moments அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல போய் கன்வே ஆக மாட்டேங்குது. ஏன் வந்து இந்த ஃபீலிங் நமக்கு வருதுன்ட்டு. அதே மாதிரி கட்ஸ் பார்த்தீங்கன்னா, எது வந்து பாஸ்ட்டு எது வந்து ப்ரெசன்ட் அப்படிங்கிற கட் வந்து நிறையா இப்போ நமக்கு வந்து இன்று நேற்றுன்னு போடுறத வந்து நோட் பண்ணுறோம். ஆனால் நிறைய ஆடியன்ஸ் இது நோட் பண்ணுறாங்களானே தெரியல. ஏன்னா என் பக்கத்தில் உட்காந்துட்டுருவங்க திடீர்னு செந்தில் சாகரார் எப்படி செந்தில் சார் வந்து திருப்பி வராருலாம் ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த கட்ஸ் அண்ட் எடிட்டிங் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு கம்யூனல் ஃபிலிம்னு சொல்லும்போது ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் நம்ம கன்வே பண்ணும்போது இன்னும் ஒரு அழகான பவர்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் ஒரு பயங்கரமான எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு தேவைப்பட்டிருக்கும். நிறையா மாண்டேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எடுத்த சீன்ஸே வந்து திருப்பி வந்து செகண்ட் ஹாஃபில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தலைவர் இருக்கார் அண்ட் லைக்காவோட ப்ரொடக்ஷன் இருக்காங்கங்கிற போது ஏன் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்தால் நிறையா சீன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியலையா, ஏன் அதே சீன்ஸில் வந்து ரெப்ளிகேட் பண்ணாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இன்னும் டிஃப்ரெண்ட் சீன்ஸ் எடுத்துருக்கலாம். இந்த மொய்தீன் பாய்ங்கிற ஒரு கேரக்டருக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. பாய் வந்துட்டு பாம்பேயில் வேறு மாதிரி ஊரில் இருக்கிற மாதிரி இல்லைன்னு ஒரு பவர்ஃபுல்லான டைலாக் கொடுத்தாரு, பில்டப் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த சீனில் வர ஃபைட் சீன் முடிஞ்ச உடனேவே அவரை ரொம்ப ஒரு எமோஷ்னல் வேலை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பாவை அப்படி தான் பார்த்துருப்பாங்க, அதே மாதிரி ஒரு ரோலில் தான் எடுத்துகிட்டு போகணுன்னு யோசிச்சாங்களா, ஐடியாலஜியாக ஐஸ்வர்யாவுக்கு அதுதான் இருந்துச்சான்னு தெரியல. பட் மேபி வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக காட்டியிருக்கணும். ரஜினி சாரை பார்க்கும்போது அவரோட எமோஷனல் சைடு ஓகே நம்ம எல்லாருமே ரசிக்க தன்மையாக இருந்தாலுமே அவரோட மாஸ்க்காக தான் நிறையா ஆடியன்ஸ் வராங்க. ஸோ அவருக்கு மொய்தீன் பாய்க்கான மாசும் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக எக்ஸஸாக வச்சிருக்கலாம். அவருக்குன்னு ஒரு 2
ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி இருக்குது, ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியல. ஸோ அதுதான் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் ட்ராகி ஆகி தலைவரோட மாஸ் சீன்ஸுமே எதுவுமே இல்லாதனால ஏதோ ஒன்று இங்கே இந்த படத்தில் கண்டிப்பாக மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து சில லாஜிக்கல் லூப் ஹோல்ஸும் இருக்குது. படம் வந்து எந்த பீரியடில் நடக்குதுன்னு வந்து எந்த ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது. திடீர்னு மொபைலில் பேசுகிற மாதிரி இருக்குது, திடீர்னு ரேடியோவில் கமெண்ட்ரி கேட்குறாங்க. மாறி மாறி இந்த பீரியட்கான செட்டப் வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. சில அந்த ஊரில் இருக்கிற ஷார்ட் டிவிஷன்ஸ், இந்த தேர் திருவிழா வரும்போது வைக்கிற டிவிஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நிஜ திருவிழாவை ரீக்ரியேட் பண்ணி எடுத்திருக்காங்கிறத சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஒரு வைடராக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இது எந்த விதமான ஒரு எமோஷனல் கனெக்ட் கொடுக்குது. ஒரு திருவிழா வந்து நடக்கலை அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் அச்சோ அப்பப்பான்னு ஃபீல் பண்ணுறாங்களாங்கிறது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி லூப் ஹோலில் ஒரு தேர் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு சேர்க்குறாங்க, லோக்கல் டோர்னமெண்ட் ஆடுறாங்க, திடீர்னு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு காசு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டோர்னமெண்ட் ஆடினா 1000 ரூபா கொடுப்பான், மிஞ்சி போனால் 2000 ரூபா கொடுப்பான். அதுதான் உண்மையாக இன்றைக்கி நடக்கிற கதையே. 1990களில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அவங்களால லட்சக்கணக்கத்தில் ஒரு கிரிக்கெட்டிங் டீமால் சம்பாதிக்க முடியுங்கிறதே ஒரு பெரிய லூப் ஹோலாக இருக்குது இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான கதையில். அதை தாண்டி வந்துட்டு ஒரு படத்தில் இது இன்னும் பெட்டராக இருந்துக்கலாங்கிறத மொஹிதீன் பாயை விட பெரிய பாய் வந்து இதை ஸ்கோர் பண்ணல, ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தில் எதுவுமே ஸ்கோர் பண்ணலங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. ஒரு 2 பாட்டு தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தலைவர் வரும்போது இந்த ஜலாலி சாங்கும் ஒரு தேர் திருவிழாங்கிற பாட்டும், இந்த 2 பாட்டோட கடைசியாக வந்து ஒரு ஃபியூஷன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை தாண்டி வந்து எந்த ஒரு விதமான ரீரெக்கார்டிங்லேயோ இல்லை ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயோ எதுவுமே வந்து பெருசாக ஏஆர் ரஹ்மானோட ஸ்டாண்டர்டுக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை படத்தில். பட் அதை தாண்டி வந்துட்டு ரஹ்மான் சார் வந்துட்டு என்றைக்குமே ரஹ்மான் சார் ரஜினி சார் இந்த காம்போவில் அவங்க ஸ்க்ரீனில் வரும்போதே நமக்கே அறியாமல் ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி தான் வந்து ரஜினி சாரோட இன்ட்ரோலையும் அந்த ஒரு மேஜிக்கை பண்ணியிருக்கார் ரஹ்மான் சார். ஸோ இந்த படத்தோட ஆர்ட் டைரக்ஷன் ஒரு முக்கியமான அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும். தேர்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு கிராமத்து செட்டப்பை திருப்பி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க வித் லைக்கா இன் தேர் ஹேண்ட். அவங்க மணி இருக்கும்போது வந்து அதில் பெரிய ஒரு கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய விஷயந்தான். பட் ராமு தங்கராஜ் ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு சினிமாட்டோகிராஃபியாக விஷ்ணு ரங்கசாமி ஒரு பிரிட்டி மச் டீசெண்டான ரோல் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பெரிய இடம் இல்லாட்டியும் லைக் இந்த பம்பாயை வந்து டாப் ட்ரோனில் வந்து காட்டுறது ஒரு 90 ஸ்டேஜில், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவில் நடக்கிற மத கலவரத்தை காட்டுறதுலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி வந்து சில ஷாட்ஸ் வந்து என் கண்ணிலே நிற்கிது அப்படிங்கிற மாதிரி நம்ம வெளில வருவோமா இந்த படத்துலேருந்துன்னா அந்த மாதிரி ஆகாவும் ஷாட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு டேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் ஒரு படமாக பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ், பவர்ஃபுல்லான இன்டென்ட்டோடு எடுக்கப்பட்ட படம். நம்ம எல்லாருமே வந்து இந்தியாங்கிற ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது வந்து இங்கே ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ தலைவர் வந்துட்டு ஒரு 10 பக்கம் டைலாக் வந்து அவர் சொன்னாலும் அதெல்லாம் நோட் பண்ணி ஒரு ஆடியோ லான்ச் ஸ்பீச் மாதிரி ஆயிடுச்சு. ஓவராலாக ஒரு ஆடியோ லான்ச் ஸ்பீச்சோட மேஷப்பை போட்ட மாதிரி இந்த படத்தில் ஆயிடுச்சு. ஆனால் இதோட கதைக்களம் ரொம்ப பவர்ஃபுல்லான கதைக்களம். இதை இன்னும் பெட்டராக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானரை உள்ளே எடுத்துகிட்டு வந்ததுனால பெட்டராக கண்டிப்பாக இதை வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்கலாம். திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் வாட் ஐஸ்வர்யா. கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு டீசெண்டான வாட்சாக இருக்கும். அட் திஸ் மொமெண்ட் எங்கே வந்து இப்போ அயோத்தியா இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற நீங்கள் ஒரு கம்ப்ளீட்லி நியூட்ரல் பர்சன், நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு படத்தில் ஒரு நல்ல மெசேஜை உள்ள படத்தில் நான் போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் போய் பார்க்கலாம். சில சொல்கிற மாதிரி சில லூப் ஹோல்ஸில் வந்துட்டு ஒரு பெரிய விஷ்ணு விஷாலை வந்து டேர்ம் பண்ணுறாங்க தட் அவர் வந்து ஒரு துரோகி மாதிரி பார்க்குறாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு அவர் ஊருக்கு வராரு ஃபஸ்ட் சீன்லேயே. ஒரு 2 சீன் போய் என்ன நடக்குது அந்த ஊர்லங்கிறத காட்டுறதுக்கு முன்னாடியே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து எதுக்கு படத்தில் இருக்குன்னே தெரில. அது ஒரு ஜெல்லே ஆகலை படத்தில். அந்த ஹீரோயினும் ஒரு 2-3 சீனில் வராங்க, தேருக்கு காசு கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஷீ இஸ் ஜஸ்ட் அனதர் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருந்துட்டு தான் போனாங்க அந்த படத்தில். ஸோ மற்றபடி வந்து இந்த படம் கண்டிப்பாக ஏன் நான் அந்த 120 ரூபா கொடுத்து இந்த படத்தை பார்க்கணுன்னா, உங்களுக்கு ஜென்யூனாகவே நான் நியூட்ரலாக எந்த ஒரு மதமோ ஜாதியோ அந்த சம்மந்தப்படாமல் எல்லாருமே
தாய் பிள்ளையாக வாழணும் இந்த சொசைட்டியில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த படத்தை பார்க்கலாம். அதை தாண்டி நமக்குன்னு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் எவ்வளோ படம் பண்ணுவார்னு தெரியாது. கண்டிப்பாக அவருக்கான ஒரு படமாகவும் விஷ்ணு விஷால் போன்ற ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்ட் உள்ள ஒரு ஹீரோ ஹூ ஹாஸ் அ பிரைட் ஃபியூச்சர், அவரை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு படமாகவும் கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட இந்த வாரம் கண்டிப்பாக லால் சலாம் பார்க்கலாம். நம்மளோட ரேட்டிங் 3/5. தலைவர் ஃபேன் பாயாக நீங்கள் வந்து இந்த படம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, தலைவரோட எலிமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த பாஷா, படையப்பா, இந்த அருணாச்சலம், அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு ஜோனில், அட்லீஸ்ட் ஒரு ஜெயிலர் ஜோனில் கூட நினச்சிட்டு இந்த படம் பார்க்க முடியாது. இது வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் கம்ப்ளீட்லி எமோஷ்னல் ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமாவாக தான் முடிஞ்சிருக்கு இந்த படம். இருந்தாலும் வந்துட்டு இதில் வந்து நிறையா மத கலவரத்தை பற்றி, கம்யூனல் ரைட்ஸ் பற்றி படம் பேசியிருக்காங்க. ஸோ தலைவர் வந்து அவரோட வாய் வழியாக வந்து இந்த மெசேஜை சொல்லணும் அப்படிங்கிறத வந்து ஐஸ்வர்யா விருப்பப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மெசேஜாக இருக்கும் டு த ஆடியன்ஸ், வைடர் ஆடியன்ஸ். பட் அதை தாண்டி வந்து நான் ஒரு ஃபேன் பாயாக இந்த படம் பார்க்க போகிறேன்னா அந்த எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒன் ஃபைனல் ரெக்வெஸ்ட் டு ஆல் த யங் டேரக்டர்ஸ். இங்கே வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் ஒரு 50 வருஷம் ஒரு திரை உலகத்தில் 1975 அபூர்வ ராகங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகி இன்றைக்கி ஜெயிலர், லால் சலாம், வேட்டையன் வரைக்கும் படம் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை வச்சு தான் இந்த கதையை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது ஐஸ்வர்யாவோட ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியனாக இருக்கலாம். ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு இன்னும் நிறையா ரிலேட்டபிளான ரோல்ஸ் இருக்குங்கிறது தான் என்னோட ஒரு பயங்கரமான ஒப்பீனியன். நம்ம நிறையா பார்த்துருக்கோம். சூப்பர் ஸ்டார்னால் இந்த கருத்தூசி தான் போடணும், இவர் வந்து இந்த இந்து முஸ்லீம் இந்த மத பிரச்சனைகள் இதை பற்றி தான் பேசணும், இவர் வாயிலேருந்து வந்தால் தான் அது போகுங்கிறத தாண்டி சூப்பர் ஸ்டாரும் அவரால் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மருங்கிற ஒரு மேட்ரு வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தில்லுமுள்ளு மாதிரி ஒரு படத்தில் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியலாக காமிக்கலாக பண்ண முடியும். தளபதி மாதிரி ஒரு படத்தில் ஒரு ஆங்கிரி யங் மேனாக என்ன மாதிரி அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்த்துருக்கோம். முள்ளும் மலரும் மாதிரி ஒரு படத்தில் ஒரு எமோஷனல் அண்ணனாக எப்படி வேணால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் பார்ப்போம். ஏன் வந்து ஜெயிலர் வரைக்கும் எடுத்துக்கோங்க, ஒரு ரெஸ்பான்சிபிள் தாத்தாவா, ஒரு அப்பாவா, ஒரு மாசான ஒரு ரிட்டையர்டு காப்பா அவரால் என்ன ஒரு ஜெயிலராக என்ன பண்ண முடியுங்கிறத காமிச்சிருக்காரு. ஸோ அவருக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவருக்குள்ளே இருக்குது. ஸோ இன்றைக்கி அவரை வந்து நீங்கள் எந்த ஒரு ரோலில் பார்த்தாலும் ஒரு டெட்லி வில்லனாக பார்க்கலாம், இல்லை ஒரு காமிக்கல் உங்கள் கூட இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்களோட கதையில் ஒரு டெப்த் இருந்தால் நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட கால் ஷீட் கிடச்சிருச்சே, நமக்கு ஒரு 150 கோடி ரூபா பட்ஜெட் மினிமம் கேரண்டியாக இருக்குப்பா அப்படிங்கிற படம் பண்ணிடாமல் கண்டிப்பாக நான் சூப்பர் ஸ்டார் என் கூட இருக்கார், என்னோட கதையில் அவர் இருந்தார்னா என் கதையும் தூக்கும், அவருக்கும் ஒரு இமேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பண்ணால் அது அவருக்கும் நல்லது, உங்களை மாதிரி டேரக்டர்ஸ்க்கும் பெரிய நல்லது. ஸோ இப்போ இந்த நியூ டேரக்டர்ஸ்லாம் திருப்பி இவர் சூப்பர் ஸ்டார், இவருக்குன்னு பின்னாடி இவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்குது, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குங்கிறத தாண்டி சூப்பர் ஸ்டார் ஜஸ்ட் இஸ் ஆல்சோ அன் ஆக்டர் ரஜினிகாந்த் தான். அவர் ஒரு சிவாஜி ராவாக பார்த்து நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பாலச்சந்தரை வெளில கொண்டு வந்து அவரை ஒரு டெபியூட் டேரக்டராக உங்களால் எப்படி வந்து இப்போ ஒரு ஸ்க்ரீனில் காட்ட முடியும், ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு கான்செப்டில் யோசிங்க. பிகாஸ் இன்றைக்கி நெல்சன் சொல்லியிருப்பார் பழைய ஆடியோ லான்ச்சில், இந்த மாதிரி ஒரு ஷார்ட் முடித்தோடனே அவர் வந்து அங்கே செட்டில் இருந்தாலும் வந்துட்டு இங்கே வந்து ஷார்ட்டை பார்த்துட்டு ஸ்க்ரீனில் திருப்பி வந்துட்டு இது ஓகேவா இல்லை ஒன் மோர் போனோமான்னு கேட்கக்கூடிய ஒரு ஆக்டராக இருக்கார். ஸோ ஹீ இஸ் ஓப்பன் ஃபார் ரோல்ஸ் லைக் தட். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி அவர் தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு உங்கள் முதுகுலையும் ஒரு பெரிய பேர்டனை வச்சுக்காமல் நீங்கள் வந்து அவரை ஒரு இன்றைக்கி புதுமுக நடிகராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கான உங்களோட கதையில் அவருக்கான சப்ஜெக்ட் என்ன, அவருக்கான ரோல் என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அவரை போய் அப்ரோச் பண்ணி பேசுகிறது தான் ஒரு பெட்டரான ஒரு ஃபினிஷாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான்.